கூப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னாங்க. எஸ் சந்தியா, இன்றைக்கி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் டே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் என்னோட பிஏ, நான் இந்த ஆஃபீஸோட சிஇஓ. உங்களுக்கு இது தெரியும்ல? ஆமாம் சார், தெரியும் ஆல்ரெடி. ஓகே சந்தியா, குட். ஸோ உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு பிஏ. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் கிளைண்ட் மீட்டிங் போனாலும் சரி, இல்லை இங்கே ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் என் கூட தான் இருக்கணும். அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தான் என்னோடய மீட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ண போகிறீங்க. என் கால்ஸ், என் மீட்டிங் எல்லாமே நீங்கள் தான் ஷெடியூல் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்கன்னு நம்புகிறேன். யா சார், ஷுர், ஐ வில் டூ மை பெஸ்ட். ஐயோ சாரி, உங்களை உட்கார சொல்லவே இல்லை. ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே சார். யா, என்னாச்சு? ஐயோ, என்னன்னு தெரியலையே, இந்த பொண்ணு இப்படி விழுந்துருச்சு. யாரையாவது கூப்பிடுவோமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்மளே என்னன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கூப்பிடலாம். சந்தியா, சந்தியா, எங்க கேட்குதா? ஐயோ, மயக்கம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் தண்ணி கொண்டு வருவோம். சந்தியா, எங்க சந்தியா, எழுந்துறீங்க சந்தியா. என்னாச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் எழுப்பியும் எந்திரிக்கவே மாட்டுறாங்களே. சந்தியா, சந்தியா. தேங்க் காட், ஒரு வழியாக கண்ணை திறந்து பார்த்துட்டாங்க. சந்தியா, என்னங்க ஆச்சு? ஏன் மயக்கம் போட்டு வந்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? நீங்கள் இதை வந்தோடனே சொல்லியிருக்கலாம்ல, என்னங்க ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் ஏங்க மயக்கம் போட்டு விழுறீங்க? ஆஃபீஸ் வந்து ஒரு 2 hours கூட ஆகல, அதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. என்னாச்சு? என்ன இஷ்யூன்னு போய் சொல்ல போகிறீங்களா இல்லையா நீங்கள்? சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே இல்லை, நான் ஓகே தான். நான் இப்போ ஓகே தான் சார், நான் போய் வேலை பார்க்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா சந்தியா என்ன பண்ணுன்னே தெரியாது. என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர்கிட்ட கூப்பிடணுமா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கூப்பிடணுமா? என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா காலையில்? சார் அது சாப்பிட்டேன் சார், சாப்பிட்டேன். நான் காலையிலே சாப்பிட்டு தான் சார் வந்தேன். பொய் சொல்லாதீங்க சந்தியா, நீங்கள் சொல்கிறதுலேயே தெரியுது நீங்கள் சாப்பிட்லன்னு. ஏன் காலைல சாப்பிட்டு வர்றதுக்கு என்ன உங்களுக்கு? நீங்கள் சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கீங்க, மேரிட் மாதிரி கூட தெரியலையே. என்னாச்சு? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் நிஜமாவே சாப்பிட்டேன் சார். ப்ளீஸ், நான் போய் ஒர்க் பண்ணுறேன் சார், ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் இதை சொல்ல போகிறீங்க, கரெக்டாக? வேலைக்காகாது, எழுந்துருங்க. கேன்டீன் போய் சாப்பிட்டோம். எழுந்துருங்க, எழுந்துருங்கன்னு சொன்னேன், எழுந்துருங்க. ஓகே சார். என்னங்க, என்னாச்சு? என்னாச்சு? எந்திருக்க முடியலையா? ஓகே தானே நீங்கள்? என்னாச்சு? எதுவுமே சொல்ல மாட்டீங்க சந்தியா, எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு? சார் அது ஒன்றும் இல்லை, கீழே விழுந்தில்ல, எந்திரிக்க முடியல சார். ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி டிசீனஸாக இருக்குது. ஒன்றும் இல்லை சார், ஒரு 5 minutes கொடுத்தீங்கன்னா நான் எந்திரிச்சிடுவேன். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. சந்தியா, இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு முடியலன்றதுக்காக தான் இதை பண்ணுறேன். நானும் இன்னும் கேண்டீன் கூட்டு போகிறவாங்க. கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனகவில்லையே, நூறையான் செய்த சீலையானி. சார் நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க? பரவாயில்ல சார், நானே வந்துடுவேன். ஒரு 5 minutes டைம் கொடுத்தீங்கன்னா நான் நடந்து வந்துடுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏன் சார் சிரமம்? ப்ளீஸ் சார் விட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய எம்ப்ளாயி, அதுவும் என்னுடைய பிவே வந்திருக்கீங்க, அதாவது ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? நான் உங்களை கேன்டீன் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. சார் அதான் என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் சார், நீங்கள் போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் சார், ப்ளீஸ். உங்களை நம்புகிற மாதிரி நீங்கள் இல்லையே. நான் போனதுக்கப்புறம் சாப்பிடாம திருப்பி வந்துட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் இங்கேருந்து போக மாட்டேன். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கூப்பிடுங்க, அவங்கள உட்கார வச்சு நான் போகிறேன்.
சார் இல்லை சார், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். நான் கண்டிப்பாக சாப்பிட்டுருவேன். சாப்பிடுங்க, பரவாயில்ல. சாப்பாடு வந்துருச்சுல்ல, நான் வெயிட் பண்ணிகிட்டே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னோடய பிஏ, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும்ல, பரவாயில்ல. நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டே போகிறேன். இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை. ஏ சந்தியா, என்னடி ஆச்சு? மயக்கம் போட்டியா? என்னாச்சு? எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ மயக்கம் போட்டு வந்துட்டேன்னு. ஏய் நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் ஓகே தான், நான் நார்மலாக தான் இருக்கேன். நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, ஒன்றும் இல்லை, I'm ஓகே தான். நீ பார்க்குறல்ல, நான் ஓகே தான்டி. இந்த பொண்ணு தான் நிலாவா? ஏய் என்னடி நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற? நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட, உன்னை தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க, நீ என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற? என்னாச்சு ஒழுங்காக சொல்லிடு என்கிட்ட. நீங்கள் யாருங்க? அவங்க ஃப்ரெண்டா? உங்கள் ஃப்ரெண்டு காலையில் சாப்பிடல தெரியுமா, அதனால் மேடம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நான் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு ஃப்ரெண்டாச்சு, சாப்பிட்டாங்களா இல்லையா எதுவும் கேட்குறது இல்லைல்ல. என்னது காலை சாப்பிட்லையா? ஏய் நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். பொய் சொன்னியா சந்தியா நீ என்கிட்ட? எனக்கு அப்போவே தெரிஞ்சுது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட அவ்வளோ வாட்டி கேட்டேன். நான் எத்தனை வாட்டி கேட்டோம் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன்ல. இப்போ சாப்பிட மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கேன். அப்போ ஃப்ரெண்டுக்கிட்டே உண்மை சொல்கிறது இல்லை, ஓப்பனாகவும் பேசுறது இல்லை. செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போங்க. ஓகே, அதான் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கல்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி ஆஃப் எடுத்துக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்லை சார், நான் ஓகே தான், நான் ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா ஃபஸ்ட் டே ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார். இதில் என்னங்க இருக்குது, நீங்கள் என்ன வேணுமே பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதனால் முடிஞ்ச ஒர்க் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கிளம்பலாம். சரிங்க, நான் கிளம்புறேன். என்ன நடக்குதுங்க? நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன், என்ன மறந்துட்டு இவங்க பேசிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிறேன். என்னடி நீ சாப்பிடாம மயக்கம் போட்டு விட அளவுக்கு போயிருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னு என்ன ஆகிடுவ சந்தியா? நான் எத்தனை வாட்டி கேட்டேன், ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல, உனக்கு என்னடி என்கிட்ட சொல்கிறதுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடி, எனக்கு பசிக்கலடி, அதான் சொல்லக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்டயே போய் சொல்கிறல்ல, எனக்கு உங்கள் சித்தி பற்றி தெரியாதா, உங்கள் ஃபேமிலி பற்றி தெரியாதா, உனக்கு பசிக்கல இதெல்லாம் நம்பணும்ல. சரி விடு, நான் சாப்பிட்டேன், ஓகேவா, ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டேன், ஓகேவா? சரியா? சாரி. ஓ மேடம், இதுக்கப்புறம் என்கிட்ட பொய் சொல்கிறத பற்றிலாம் யோசிப்பீங்களா? இதுக்கப்புறம் பொய் சொன்னேன் அவ்வளோதான், நான் கூட பேசவே மாட்டேன், சொல்லிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சாரு சிஓ தானே, நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தீங்களா? அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்தாராமே, தூக்கிட்டு சொல்கிறாங்க ஆஃபீஸில் எல்லாரும். அப்படிலாம் இல்லடி, அவர் பாவம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசுகிறேன், இன்டர்வியூக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னால் நடக்க முடியல, கேராக இருந்ததுன்னு சொன்னேன்னா அதனால தான் தூக்கிட்டு வந்தார். நீ ரொம்ப பேசாத சரியா? ஓ அப்படி பாவம். நடக்க முடியலன்னா வெளியே யாராவது கூப்பிட்டுட்டு, ஏன் என்னை கூட கூப்பிட்டுருக்கலாம், நான் கூட கூப்பிட்டு வந்திருப்பேன், தூக்கிட்டு தான் வரணுமா என்ன? ஐயோ இவ சும்மாலே நம்ம கலாய்ப்பா. இப்போ இவர் தூக்கிட்டு வர வந்துட்டாரா, இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுவா என்ன மேடம் ஷைல் ஆகிறீங்க போல இருக்கே, என்ன பலத்த யோசனையாக இருக்குது? ஏய் நீ வேற ஏண்டி, அவரே ஏதோ போனால் போகுது பாவம்னு ஹெல்ப் பண்ணார். அவர் ஸ்டேட்டஸ்னால் நம்ம ஸ்டேட்டஸ் என்னடி, அவர் கூட வச்சு பேசுகிறது கூட எனக்கெல்லாம் தகுதி கிடையாது. நான் எங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து வந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அவர் ஏதோ போனால் போகுது பாவம், புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன்னு ஹெல்ப் பண்ணார், அவ்வளோதான். நீ விடுறி. நமக்கே தெரியணும் எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு. நமக்கெல்லாம் அதை பற்றி பேசுகிறதுக்கே என்ன சொல்கிறது தகுதி இல்லை. நீ அவர் எங்கே இருக்கார், நீ என்னென்னா அவர் கூட வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன், லூஸு.
அது இருக்கட்டும், நீ என்னடி எம்டி ரூமுக்கு போயிட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வர? என்னம்மா 2 மணி நேரம் என்ன பண்ணீங்க உள்ள? அது 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 ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். வேறு ஒன்றும் இல்லைப்பா. அந்த சைக்கோ கூட பேசுறதுக்கு எனக்கு வேறு என்ன இருக்குது? அவன் மூஞ்சும் வாழும். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி. பிடிக்கலன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது, உன் கண்ணு அப்படி சொல்லலையே. என்னம்மா? ஏய், ரொம்ப பேசுவ நீ. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீ சொன்னது தான் எனக்கும். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன? லூஸு. வா நம்ம ஒர்க் பண்ணுவோம். என்ன சார், யாரையோ ஆஃபீஸில் தூக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு இருந்தீங்களாமே, நியூஸ் வந்துச்சு, கேள்விப்பட்டேன். டேய் நீ வேற ஏன்டா? அந்த பொண்ணு அதான்டா எனக்கு பிவே வந்திருக்கால, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் அவளால் எந்திரிக்க முடியலன்னு சொன்னான். அதுதான் கேன்டீன் வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீ உடனே மயமூடுறா. இல்லையே மச்சான், அப்படி ஹெல்ப் தான் பண்ணணும்னா யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம், அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கலாம். நீயே தூக்கிட்டு போயிருக்கியே, சரியில்லையே. ஏய் அவள் டக்குன்னு கீழே விழுந்துட்டாடா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சாப்பிடலன்னு வேற சொன்னான். பாவமாக இருந்துச்சு, அதுதான் ஹெல்ப் பண்ணேன். உடனே நீ கட்டுக்கதை ஆரம்பிச்சிருவேன். மூடி. பார்க்க தானே போகிறேன், பார்க்குறேன் எத்தனை நாளைக்குன்னு. இவனுக்கு வேற வேலை இல்லை. டேய் அப்புறம் அந்த பொண்ணு நான் பார்த்தேன், நிலாவை. எங்கே மச்சான், இன்றைக்கி தான் பார்த்தியா? ஓ, கேன்டீன் கூப்பிட்டு போயிருந்தல, அது அவள் ஃப்ரெண்டு தான், அதான் வந்துருப்பா பார்க்குறதுக்கு. அது ஓகே. அந்த பொண்ணு பேர் சொன்னதும் உனக்கு என்ன மூஞ்செல்லாம் மாறுது? என்ன தாண்டா உன் பிரச்சனை? டேய் மச்சான், நீ இத்தனை நாள் என் கூட இருந்திருக்கல, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையாவது பார்த்துருக்கேனாடா? அட்லீஸ்ட் யோசிச்சிருக்கேனா? எவ்வளோ பொண்ணுங்க என்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, நான் யாருமே பார்த்ததில்லடா. பார்க்கணுன்னு தோணுது கூட கிடையாது இது வரைக்கும். உனக்கே தெரியும்ல. அந்த 20 எனக்கு தெரியுமே. நானும் உன்னை பாருடான்ற. நீ தான் நிலா 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 பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க. இப்போ என்னதுக்கு? ஆமாடா, ஆனால் இன்னைக்கு நிலா நான் கேபின் கூப்பிட்டுருந்தேன்னா, அப்போ நான் அவளை கிஸ் பண்ணிட்டு மச்சான். டேய் என்னடா சொல்ற? புரியல எனக்கு. கிஸ் பண்ணிட்டியா? டேய் அவ்வளோ ஷாக்லாம் ஆகாத. கனவுல, ஐ மீன் அவன் நிற்கிறாடா, அப்படியே அவள் கண்ணு முன்னாடி நான் நின்றுக்கிட்டே கனவு காண்றேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் அது அப்படியே உண்மை மாதிரியே இருந்தது. மேபி என் மனசுக்குள்ளே தோன்றதா அப்படி வருது, எனக்கு தெரிலடா. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கே அவளை பார்த்தா இப்படிலாம் தோணுதுன்னு எனக்கு புரியல மச்சான். எனக்கு என்னவோ அவள் தான் என் நிலவார் போலன்னு தோணுதுடா. நான் எங்கேயோ மிஸ் பண்ணுறேன், எதையோ மிஸ் பண்ணுறேன், என்னன்னு எனக்கு தெரிலடா. ஆனால் என் மனசை சொல்லுது, அவளை பார்க்கும்போதெல்லாம் இவ என் நிலா தான் சொல்லுது. அவகிட்ட என்னையே தெரியாமல் நான் ஸ்லிப் ஆகுறேன்டா. இது வரைக்கும் நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. நிலாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் எனக்கு அப்படி தோணுதும் கிடையாது. நான் எதையோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவள் என் நிலாவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் என்னவோ. டேய் என்னடா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க? சரி, நீ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுத்தல, அன்னைக்கு எப்படி இவன் என் நிலா இல்லைன்னு சொன்ன? எதை வச்சு சொன்ன? டேய் அது ரொம்ப சிம்பிள்டா, உனக்கே தெரியும்ல. நான் நிலா ஒன்று தான் படித்தோம் 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. ஸோ அவளோட 10th சர்டிஃபிகேட் பார்த்தேன்டா. அது வந்து இங்கே சென்னையில் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்தது. அதை வச்சு தான் அவன் நிலா இல்லை நான் சொன்னேன். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிச்சுக்கணும்னு தோணுது மச்சான். எனக்கு கொஞ்சம் இதில் ஹெல்ப் பண்ணுறியாடா? டேய் என்னடா இப்படி கேட்ட? அவளோட சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்கால, அந்த காப்பி என்கிட்ட கொடு. நான் 2 டேஸில் இது விசாரிச்சுன்னு சொல்கிறேன், சரியா? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது. நீ என்னடானா அந்த பொண்ணை கிஸ் பண்ணுற மாதிரிலாம் தோணுதுன்ற. நீ எந்த பொண்ணையும் பார்க்க கூட மாட்ட. நீ பார்க்க மாட்டியான்னு எத்தனையோ பொண்ணுங்களாக இருந்திருக்காங்க.
அதான் மச்சான் எனக்கும் டவுட்டாகவே இருக்குது. நீ கொஞ்சம் அது என்னென்னு பார்த்து சொல்லுடா. நான் இந்த வாட்டி நம்பி ஏமாற விரும்பலை. நான் எதுவுமே நினைக்கல. நீ 2 டேஸில் சொல்லு மச்சான். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை. இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே திசை கொன்றாய் தேடி. எப்பா வெளியே பைக் அடிபட்டுருந்துச்சு. நான் கூட இவனுக்கு எதாவது அடிபட்டிருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்கான் போலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. ஆக்சிடெண்ட் என்னன்னு தெரில. டே அண்ணா, என்ன இந்த கற்றுறோம் திரும்பவே மாட்டான். உயிரோட தான் உட்காந்துருக்கானா? எப்பா ஒரு வழியாக திரும்பிட்டான்டா. டேய் உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், என்ன காது செவிடாயிடுச்சா? ஏய் என்னடி, நானே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன், சும்மா கற்றுக்கிட்டு என்ன வேணும்? டென்ஷனாக இருக்கான், உன் மூஞ்சி பார்த்தாவே தெரியுது. அதான் இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி உட்காந்துட்ருக்கியே. சரி வெளியே என்ன உன் பைக்கில் அடிபட்டிருக்கு, இங்கே கீழே ஒன்று வந்துட்டியா? உனக்கு எது அடிபட்டிருக்கா என்ன? ஏய் அதேண்டி நீ கத்தி கத்தி கேட்டுட்ருக்க, உள்ளதான் அம்மா இருக்குது, வாயை மூடிட்டு இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அடிலாம் பாடல, அது சும்மா சின்ன ஸ்க்ராட்ச் தான். சின்ன அடியா? ஏண்டா உன் பெட்ரோல் பங்க்லேயே செம்மடி விழுந்திருக்கு, சின்ன அடின்ற? எங்கேயோ பைக் போய் டமாலில் விழுந்த மாதிரி இருக்கே அதை பார்த்தா. ஏண்டி வேலையை விட்டு வந்தோடனே நெய் 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 நெய்னு கத்திக்கிட்டே வருவியா? அவன் பாட்டு சமையல் தான் உட்காந்துருக்கான், அவங்கள்ட்ட எனக்கு வம்பு தின்னுருக்கேன். ஆமாம், எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. வேலை விட்டு வந்தோடனே உன் பிள்ளைகிட்ட வம்பு இருக்கிறது தான் எனக்கு வேலை. அவன் எங்கேயும் கீழே விழுந்துட்டு வந்திருக்கான், அது என்னன்னு கேளு முதல்ல. ஐயோ இவ வேற தேவையில்லாத 7:30 கூட்டுறாளே. ஏண்டி அவனை எல்கேஜி பிள்ளையா கீழே விழுந்துட்டு வரதுக்கு? இவ்வளோ பெரிய எருமாடு மாதிரி இருக்கான், அவனுக்கு கீழே விழுந்துட்டு வந்திருக்கான்ற. உனக்கு ஏதாச்சும் அவனை சொல்லணும், அதுக்கு ஏதாவது ஒரு சேர்ந்து நீ. நல்லா ஆத்தா நல்லா புள்ள. உன் பையன் கீழே விழுந்துட்டு வரலம்மா, பைக்லேருந்து கீழே விழுந்துருக்கான், எங்கேயும் விழுந்துட்டு வந்திருக்கான். அவன் வெளியே அவன் வண்டி பார்த்தியா இல்லையா? அவன் வண்டி பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ பேர் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் தெரியாது உனக்கு. என்னடி சொல்கிற? பைக்கில் கீழே விழுந்துட்டானா? டேய் என்கிட்ட எதுவுமே சொல்ல நீ. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவ சும்மா ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கா, பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இது ஆக்சிடென்ட்டா? என்னப்பா சொல்கிற? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அம்மா கிட்ட வந்து நீ ஒன்றுமே சொல்லலை. உனக்கு எதாவது அடிபட்டிருக்கா? நிற்கல வந்துட்டியா? கை கால் எங்கே அடிபட்டிருக்கா? ஹாஸ்பிட்டல் போன ஏதாச்சும்? சரி வா நம்ம பேசுவா, ஹாஸ்பிட்டல் போனவா. அம்மா நீ நினைக்கிற மாதிரி ஆக்சிடென்ட்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைம்மா, வண்டி லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சு அவ்வளோதான். நிறைய சின்ன ஸ்கட்டா? ஸ்கட்டுன்னு என்னது? கட்டு பொருள் எப்படி பிடிச்சிட உனக்கு? என்ன காட்டு, எங்கேயுமே தெரியல, எங்கே போட்டுருக்க நீ? உனக்கா ஏதாவது இருக்கா? இல்லை பேண்ட் எங்கே அடிபட்டிருக்கா? அம்மா ஸ்கிட்டுமா, அது ஸ்கட்டு இல்லை. ஸ்கிட்டுன்னா லைட்டாக தடிக்க வந்துட்டான் கீழே. இன்னும் சொல்கிறீங்க ஸ்கிட்டோ கட்டோ? எப்போ உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாமா? வரியா? அப்பா ஃபோன் பண்ணிட்டுமா, போய்ட்டு வந்துடுவோமா? இப்போ வந்த உடனே என் பிள்ளை கூட சண்டை போட்டுருக்கா, வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டலா பாரு. அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைம்மா, ஹாஸ்பிட்டல் போகிறதுலாம் இல்லை, அதுக்கு நான் முதல்ல விழணும்ல, நான் விழல, பைக் மட்டும் ஸ்கிட் ஆகிடுச்சு, நான் அதை பிடிச்சிட்டேன், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீ ரொம்ப யோசிக்காத, போய் வேலையை பருப்போ. அப்பாவுக்குலாம் சொல்ல தேவையில்லை, அப்பா பயந்துரும், நீ போய் வேலையை பருப்போ. இவ தான் தேவையில்லாமல் பண்ணிட்டான், நான் பாட்டுன்னு இது அமைதியாக உட்காண்ட்ருந்தேன். ஏண்டி உனக்கு என்னடி வந்த உடனே 7:30 இழுத்து விட்டுட்ருக்க? வந்து பொறுமையாக என்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுருக்கலாம்ல, வந்து லபல் 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 லபல்னு கத்திக்கிட்டு இருக்க. எரும மாடு, பிசாசு பிசாசு. சொல்லுவேடா சொல்லுவேன். பைக் அங்கே அடிபட்டிருக்கேன், என்னாச்சோ ஏதாச்சோ பாவம்ன்ட்டு வந்து கேட்டா நீ இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். வாங்கிட்டு வந்து விசாரிச்சேன் பாரு, என்ன சொல்லணும். நானே வேற டென்ஷனில் இருக்கேன்டி, நீ வேற கம்முனிருடி. என்ன டென்ஷன் சாருக்கு அப்படி? கீழே விழுந்துட்டேன்னா இல்லைன்னா பைக் அடிபட்டுருச்சுண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அவனுங்க செம்ம நக்கலாக பண்ணிட்டானுங்க, தேவையில்லாமல் அங்கே எனக்கு 1 hour வேஸ்ட் ஆகிடுச்சு. உனக்கு தெரியும்ல, நான் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு, அங்கேயும் போக முடியல. இதோட எனக்கு 6 மாதம் ஆகும் அந்த இன்டர்வியூ வர்றதுக்கு. எனக்கு எரிச்சலாக இருக்குது எனக்கு. சை. ஐயோ என்னடா சொல்கிற? நீ இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தியே, இன்னும் 6 மாதம் ஆகுமா? எதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது? உடனே வராது அந்த இன்டர்வியூ? இது நார்மல் இல்லை, உனக்கே தெரியும் நான் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு. அதுக்கு 6 months ஆகும். இன்னும் அந்த 6 மாதம் நான் வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னே தெரில எனக்கு. இந்த இன்டர்வியூ போனதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலான்னு நினச்சேன், இப்படி ஆகிடுச்சு. சா, எல்லாம் அவனுங்களால தான். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த பணம் இருக்க திமிரில் எனக்கு பண்ணுற ஆட்டோ இருக்கே, ஐயோ. அது என்னவோடா,
நீ சொல்கிற மாதிரி உனக்கு செட்டே ஆக மாட்டேது. சரி விடு, பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, வீட்டில் சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ டென்ஷன் ஆகாத, விடு. இன்னும் 6 மந்த்து தானே, சீக்கிரம் போய்டும், பார்த்துக்கலாம். சரி. என்னவோ தெரியல, இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த சைக்கோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது. ஏன் அப்படி தோணுது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு டேலேருந்து அவனை பார்த்து எங்கேயோ பார்த்துருக்கோம், இவங்கள்ட்ட ரொம்ப நாள் பழகியிருக்கோம், பேசியிருக்கோம் அப்படின்ற ஃபீல் வருது. என்ன எனக்கு தெரியல. ஆனால் யோசித்து பார்த்தா அவனுக்கும் நமக்கு எந்த கரெக்டும் இல்லை. அவன் யாரோ நம்ம யாரோ, அவன் ஸ்டேட்டஸ் வேறு நம்ம ஸ்டேட்டஸ் வேறு. நம்ம அவங்க கூட பேசியிருக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. மைனாவே மைனாவே என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதான்.